நம்ம இந்த ஷார்ட்ஸில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரியை பேஸ் பண்ணி இருக்கிற மேட்டர்ஸ் அண்ட் ஸ்டேட்ஸில் ஒரு கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒய் இட் டேக்ஸ் மோர் டைம் டு குக் இன் எ ஹில் ஏரியாஸ். ஸோ நம்ம ஒரு மலை பிரதேசங்களில் இருக்கிற ஏரியாவில் நம்ம குக் பண்ணுறதுக்கு நமக்கு டைம் அதிகமாக எடுத்துக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ப்ரெஷர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு பாய்லிங் பாயிண்ட். ப்ரெஷர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு பாய்லிங் பாயிண்ட். நம்ம உயரமாக போக போக நம்மளோட ப்ரெஷர் வந்து கம்மியாகும். ப்ரெஷர் கம்மியாச்சுன்னா என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக நமக்கு பாய்லிங் பாயிண்ட்டும் கம்மியாகும். இப்போ ஒரு வாட்டர் வந்துட்டு எனக்கு இந்த ஒரு ஹில் ஏரியாவில் எனக்கு பாய்லிங் பாயிண்ட் கம்மியானுச்சுன்னா தட் மீன்ஸ் என்னன்னா 100 டிகிரி செல்சியஸில் பாயில் ஆகிறதுக்கு பதிலாக எனக்கு 70 டிகிரி செல்சியஸில் பாயில் ஆகும். ஸோ அதனால் உங்களுக்கு என்ன ஆகும்னா நீங்கள் வந்து ஒரு மீட்டையோ இல்லை வெஜிடபிள்ஸையோ குக் பண்ணுறதுக்கு டைம் அதிகமாக கன்சியூம் பண்ணுறது ஆகும். ஸோ எதனாலனா ப்ரெஷர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு பாய்லிங் பாயிண்ட். ப்ரெஷர் கம்மியானால பாய்லிங் பாயிண்ட் நமக்கு கம்மியாகுது. தேங்க்யூ.